வணக்கம் மகாநதி சீரியல் ரசிகர்களே. இன்றைக்கி நம்ம எபிசோடில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நம்ம விஜய் வந்து எப்படி நம்ம குட்டி காவரி எப்படியாட்டும் காப்பாற்றிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவரி வந்து மனசில் இருக்க தாய்மை உணர்ச்சி எல்லாமே மொத்தமாக கூட்டி தீர்க்குறாங்க. நம்ம இந்த வீட்டுடைய கடைசி வரைக்கும் பாருங்கள், மிகப்பெரிய ட்விஸ்ட்டு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க பாருங்கள். ஏன்னா நம்ம காவரி மிக முக்கியமான முடிவு எடுக்க போகிறாங்க. அது நம்ம விஜயோட வாழ்க்கைக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம குட்டி காவரோட வாழ்க்கைக்கும் நல்லதாகவே நடக்க போகுது. நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது என்னவாக இருக்கும்னு. நம்ம விஜய், நம்ம காவரி, நம்ம விஜயோட சித்தப்பா எல்லாருமே சேர்ந்து நம்ம குட்டி காவரியை காப்பாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம காவரி வந்து கண் கலங்கிக்கிட்டு நம்ம குட்டி காவரை தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. என்னை மன்னிச்சிருமா, என்னால் தான் உனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்துட்டு, அது மட்டும் இல்லாமல் எங்களாலே இப்போ உங்கள் குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்து இப்போ ஒன்று கடத்தல கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்கிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் விஜய் இதெல்லாம் பார்த்து செம்ம கோவத்தில் நம்ம ராகவை போட்டு அடியில் பிறந்துடுறாங்க. அதே இடத்துக்கு நம்ம போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து ராகவை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கேப்பில் நம்ம ராகவை வந்து போலீஸோட கையை தட்டி விட்டு நம்ம கவரோட குளத்துலேயே கத்தி வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கவரை செம்ம ஷாக் ஆகுறாங்க. விஜய் அதுக்கு மேலே செம்மையை துடிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் குட்டி காவரி கண்களையும் கலந்துக்கிட்டு காவரி மிஸ்ன்னு சொல்லி கலந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்து நம்ம விஜய் வந்து அப்படியே துடிச்சு போய் நம்ம ராக உடனே கையை தட்டி விட்டு நம்ம காவரியை காப்பாற்றிடுறாங்க. காவரி காப்பாற்றோன்னு நம்ம காவரி வந்து கண்களையும் விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் குழந்தைய கடத்தின போக்கிட்டு இப்படி கோவப்பல. ஆனால் நம்ம கழுத்தில் கத்தி வச்சோடனே அவளுக்கு இவ்வளோ கோவம் வருது. அப்போ இவருக்கு நம்மளுக்கு எது சம்மந்தமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்ம விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து காவரி உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படி சொல்லிட்டு ரொம்பவே அக்கறையோடு நம்ம காவரியை பார்த்து கேட்குறாங்க. அது மட்டும் நம்ம காவரி உனக்கு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு காவரியோட கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்த்து பேசி அப்படியே காவரி நம்ம கட்டியே பிடிச்சிடுறாங்க. இந்த பார்த்தா காவரி வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன இவர் நம்ம பழகின மாதிரி அப்படியே பேசுகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழம்பி போய் நிற்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் ராகவை போய் தடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம விஜயோட வீட்டுக்கு போய் நம்ம கவரை தூங்க வச்சுட்டு நம்ம விஜயை பார்த்து கேட்குறாங்க, உங்களுக்கு ராகவுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இந்த ராகவ் தான் நான் சொன்ன பசுபத்தோட பையனுமே எங்கள் குடும்பத்துக்கு தான் பிரச்சனை பண்ணிட்டுருக்கான்னு பார்த்தேன். இப்போ உங்கள் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை? இது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. உங்கள் பொண்ணை கடத்தி வச்சிருப்ப கூட நீங்கள் இவ்வளோ கோவப்படவே இவ்வளோ டென்ஷன் ஆகலாம். ஆனால் அந்த ராகவ் வந்து என்னோட கடத்தில் கத்தி வச்சோன்னு சொல்லி இங்கே துடிச்சு போகிறத நல்லாவே நான் பார்த்தேன். உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவரி வந்து விஜயை பார்த்து கேட்டுறாங்க. நம்ம விஜய் வந்து அப்படியே துடிச்சு போய் அங்கே நின்றுக்கிட்டு என்ன சொல்லவா வேண்டாம்னு சொல்லிட்டு குழம்பு போய் நின்று தவிச்சு போய் நின்றுருக்காங்க. அதே நேரத்து பக்கம் தாத்தா சித்தப்பா எல்லாரும் பார்த்துக்கிட்டு செம்ம கோவமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா காவரி இப்படி நிற்க வச்சு நம்ம விஜயை பார்த்து கேள்வி கட்டிட்டு இருக்கு. இது வரைக்கும் விஜயோட வாழ்க்கையில் பிரச்சனை வந்ததே கிடையாது. ஆனால் இவ எப்போ வந்தாலும் பத்தில் நம்ம விஜயோட வாழ்க்கையிலையும் காவரியோட வாழ்க்கையில் பிரச்சனை தான் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக நின்றுட்டுருக்காங்க. விஜய் வந்து நம்ம காவரி கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா? காவரி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே எப்படி நம்ம உண்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டி சீக்கிரம் காவரிக்கு வந்து நம்ம விஜய் நம்ம காவரியும் அவங்களோட சொந்தம் தான். அது மட்டும் இல்லாமல் உயிருக்கு உயிராக நேசிச்சு கல்யாணம் பண்ண வித விஜய் அப்படி சொல்லிட்டு தெரிய வருமா? அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் குட்டி காவரின்னு சொல்லிட்டு நம்ம காவரிக்கு உண்மை எப்போ தான் தெரிய வரப்போது பொறுத்துன்னு வரப்புற வீட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். காவரி கேட்ட கேள்விக்கு நம்ம விஜயோட பதில் என்னவா இருக்கும்? எல்லாருமே கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம விஜய் உண்மையை சொல்லுவாரா இல்லையான்னு சொல்லிட்டு.